வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. நவம்பர் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்பிட மீன்வளத்துறை அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை காரணமாக வீடுகளை சூழ்ந்த மழை நீர். தார் சாலை முழுவதும் 2 அடிக்கு மேல் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. (2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை. மியூசிக் அகாடமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் தொடர்ந்த வழக்கு. நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை CBI நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கிண்டியில் உள்ள பாலிஹவுஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். LICயின் முகப்பு பக்கம் முழுவதும் ஹிந்தியில் இருந்ததால் முகவர்கள் அதிர்ச்சி. தொழில்நுட்ப கோளாறே காரணம் என LIC நிர்வாகம் விளக்கம். $1792 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கிற்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பாதிக்கப்பட்டதாக கூறுபவர் 8 ஆண்டுகளாக புகார் அளிக்காமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி. டெண்டர் முறைகேடு குறித்து கருத்து தெரிவிக்க அறப்போர் இயக்கத்திற்கு தடை கோரி வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. டிசம்பர் 11ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் மத்திய நிதிக்குழு ஆய்வு. திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு சென்றவர்களின் பட்டியலை சேகரிக்கும் சென்னை உளவுத்துறை போலீசார். நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தகவல். சென்னை சிட்லப்பாக்கம் அருகே உள்ள என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் வீட்டில் வருவாய்த்துறை திடீர் சோதனை. சிசிங் ராஜா கூட்டாளிகள் குறித்த தகவல், நிலம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்ற ரெய்ட் என தகவல். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜாவின் உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை. வில்லிவாக்கம், சேலையூர், தாம்பரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நடக்கும் அதிரடி ரெய்ட். சேலம் மாநகராட்சி பள்ளப்பட்டி ஏரிக்கரை அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். JCB இயந்திரம் மூலம் கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்திய அதிகாரிகள் அதிரடி.
கடலூர் மாநகராட்சி உழவர் சந்தை வாயில் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை திருவேற்காடு அருகே வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தற்கொலை செய்த விவகாரம். நீதி கேட்டு 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை எண் 3 மற்றும் 4 காட்சி பொருளாக காணப்படும் நகரும் படிக்கட்டுகள். பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழை நீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீர். நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கத்திக்குத்தில் காயமடைந்து சென்னை கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் பாலாஜி வீடு திரும்பினார். சில நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடரும் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து செல்லும் மழை நீரால் மக்கள் அவதி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வீடுகளுக்குள்ளே மக்கள் முடங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்குள் சொட்டு சொட்டாக ஒழுகிய மழை நீர். பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் கடும் அவதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் யானை தாக்கி பாகன் உள்ளிட்ட 2 உயிரிழந்த விவகாரம். கோயில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வேலூரில் வீட்டில் யானை தந்தம் மற்றும் பல் பதுக்கி வைத்திருந்தது 8 பேர் கைது செய்து அதிரடி. ரகசிய தகவலின் பேரில் வனத்துறை அதிரடி நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி. பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலுத்து வரும் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் முறையான பராமரிப்பின்றி பயன்பாடின்றி மாசடைந்து காணப்படும் நீர்நிலைகள். பொதுமக்களின் வாழ்வாதாரமாக செயல்பட்டு வந்த குளங்களை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் சபரிமலைக்கு ஜனவரி 16ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதுவரை 1675 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல். சபரிமலை ஐயப்ப சீசன் தொடங்கியதை அடுத்து பழனி முருகன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். நவம்பர் 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை முன்னிட்டு மத்திய அரசு அழைப்பு. ஒரு தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 38 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஜார்க்கண்டில் வாக்கு சேகரிக்கும் நோக்கில் இஸ்லாமிய வெறுப்பை தூண்டும் வகையிலான வீடியோவை வெளியிட்டுள்ளதாக பாஜக மீது புகார். தேர்தல் ஆணையம் வழக்கு பதிந்து விசாரணை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய அரசு புறக்கணித்ததற்கு எதிர்ப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாள் விழா. டெல்லியில் உள்ள சக்தி ஸ்தலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்கக்கூடாது. உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தல். மெட்டா சமூக ஊடக நிறுவனத்திற்கு 213 கோடியே 14 லட்சம் ரூபாய் அபராதம். வாட்ஸ்அப் தனியுரிமை கொள்கை மூலம் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை பின்பற்றியதால் இந்திய தொழில் போட்டி ஆணையம் நடவடிக்கை. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் பாகிஸ்தானின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம். இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியின் சாதனை முறியடிப்பு. தனது நீண்ட நாள் நண்பனை கரம் பிடிக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். டிசம்பர் 11ஆம் தேதி கோவாவில் திருமணம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் 1040 ரூபாய் உயர்வால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி.